இல்லை இப்போ நம்மளுக்கு நிறைய நம்மளுக்கு வந்து ஒரு கருத்து முரண்பாடு, ஒரு கோபம், ஒரு வருத்தம் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வந்து அம்மா கிட்ட இருக்கும், அண்ணன் தம்பிகிட்ட இருக்கிறவங்கள அந்த மாதிரி சில சமயம் வந்து என்னடா அது அண்ணன் என்னடா இதுமாரி பண்ணுறாரு அதுமாரி பண்ணுறாரு நிறைய இடத்துல நானே கோச்சின்னு நம்ம அண்ணன் பாக்கியான்னு ஃபோன் போட்டு திட்டுவேன். டேய் அண்ணன் ஒரு முடிவு எடுத்தாருன்னா இன்னைக்கு ஒன்று தவறாக கேட்டேன், சில நாள் கழிச்சு தானே தெரியும் உங்களுக்கு அந்த புரிதல் வரும். நீ வந்து ரொம்ப கோவப்படுற. ஆனால் அந்த ஒரு வேலை அது வரும்போது அது மாறும்போது இல்லை அப்படின்னா நாம் இன்னிய சூழ்நிலை தான் யோசிக்கிறோம். அண்ணன் தான் அதான் உங்களுடைய எழும்புறத குடிசெல்லாம் தீ விபத்தாவது அண்ணா அங்கே வராங்க. அண்ணன் வந்து எல்லாருக்கும் நிவாரணம் தராது. அந்த நேரத்தில் வந்து காசு என்ன பண்ணுறாரு, உடனே என்ன பண்ணுறாரு, எடுத்தேன் கையில் 2011 மே 1 எடுத்தாங்கள்ட பணங்க மக்கள் எதிரே ஆண்டு கொடுத்ததுலாம் அது எல்லாத்துக்கும் கொடுறாங்க. நம்ம ஏன் இந்த தற்கூறின்ற வார்த்தை நம்ம பயன்படுத்துறது இல்லை? ஏன் தற்கூறி யாரு? நம்ம கூட பிறந்தது அதான், எல்லாம் கூட பிறந்தது. அது வந்து வானத்திலிருந்து பிரிக்க. அப்போ நீ திமுகல இரு, அதிமுகல இரு, விடுதலை சிறுத்தையில இரு, மதிமுகல இரு, எங்க ஒன்னாலும் இரு. அவர் வந்து நான் வந்து பொது தலைவராக நிற்கும் போது நிப்பாட்ட விடலை. அப்போ வந்து திருமாவளவன் வந்தா பறையன், ராமதாஸ் வந்தா வன்னியன், எல்லாரையும் நம்மளை சாதியாக ஒடுக்கி ஓரம் தள்ளிட்டாங்க. ஆனால் இதில் எதிலுமே சமரசாம சிக்காம அந்த தள்ளி விட்டுன்னு வடி வந்து இன்னி வரைக்கும் பல பேர் வெண்காட்டடி வந்து தமிழ் கடவுள்லாம் தலைவரே வந்து தலைவர் நேசி திட்டம்லாம் தலைவரே கல்யாணம் அதெல்லாம் இருப்பாங்க. ஆனால் அண்ணன் ப்ரமோட் பண்ணப்போ முருகன் மார்க்கெட் ஏறிச்சு. அதே முருகனோட மார்க்கெட் வேல்யூஸ் ஏறிச்சு. எந்த ஒரு நல்லது பண்ணாலும் விமர்சனம் இல்லாமல் நீ எதுவுமே செய்ய முடியாது. 100 பேரை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. நீ வரைக்கும் நம்ம வந்து ஐயா நல்ல கண்ணை வந்து நம்ம நல்லவரும் கொண்டாடுறதுக்கான ஒரே காரணம் தான் அவர் எதுலையுமே வெற்றிட்டாங்க. இந்த மீடியா வந்து ஜனநாயகத்தின் 4ஆம் தூண்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜனநாயகத்தை 4ஆம் தூண் மீடியா ரொம்ப கேவலமான இருக்குது. அது 4ஆம் தூணா இல்லை, அரசியல்வாதி கால் கட்டவரலாக கிடக்குது. இப்போ நம்ம அடுத்த தலைமுறை நம்ம கடத்தணும். அப்போ அதுங்க திருப்பி உத்தேகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சு. அப்போது நாம் தமிழ் கட்சிக்குள்ள மாணவர்லாம் உள்ளே வரணும். அப்போ தான் புரிதல் இளைய ரத்தங்கள் பாய்ச்சப்படணும். இன்னைக்கு நாம் வந்து இன்னைக்கு வந்து டிவிக்கு வந்துடுச்சு, இல்லை மக்கள் இதே மாதிரி வந்தவங்க எல்லாம் ரசிகர் போட்டோம். இந்த நாயை சோத்துட்டு வர நம்மளுக்கு கடிக்க வந்து திரும்ப நாயை திருத்தி விட்ட பிறகு அங்கே நின்று குலைக்கிறல்ல, அதுதான் ரொம்ப தவறு. பிடிக்கல கடந்து விட்டுட்டு போயிடணும். அப்போ நீ போய் சீமான சொல்கிற இன்னைக்கு நாளைக்கு ஏன் நீ போயிட்டு நீ இருக்கிற தலைவரை சொல்ல மாட்டேன்னு நிச்சயம் அவன் வந்து நான் நம்புவான். அதனால் இந்த போராட்டங்கள் நம்ம இருக்கிற புதுசாக வந்து சொல்கிறது ஒன்று தான். எல்லாருக்குள்ளேயும் கருத்து முரண்பாடு எல்லாத்தையும் இருக்கும். நான் முன்னாடி வந்துட்டேன்றது தலைகணமும் இருக்கக்கூடாது, நீ பின்னாடி வந்துட்டேன்னு சொல்லிட்ட இதுவும் நமக்கு இருக்கக்கூடாது. இப்போ அண்ணன் சொல்லுவார், பல இதில் பார்த்துருக்கேன், என்னெல்லாம் எப்போல்லாம் சோர்வாயுதோ, எப்போல்லாம் நான் வந்து சோர்வடைகிறவனோ, ஒரு மன இதாகுதோ, அப்போல்லாம் சுற்றி தலைவர் பிரபாரனோட படத்தை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்த்து அப்படியே அவரோட இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு மறுபடியும் நான் வந்து இதாகி வருவேன் அப்படின்னு சொல்லலை. அந்த மாதிரி இத்தனை ஆண்டுகள் இல்லை. இப்போ நம்மளுக்கு நிறைய நம்மளுக்கு வந்து ஒரு கருத்து முரண்பாடு, ஒரு கோபம், ஒரு வருத்தம் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வந்து அம்மா கிட்ட இருக்கும், அண்ணன் தம்பிகிட்ட இருக்கிறவங்கள அந்த மாதிரி சில சமயம் வந்து என்னடா அது அண்ணன் என்னடா இதுமாரி பண்ணுறாரு நிறைய இடத்துல நானே கோச்சின்னு நம்ம அண்ணன் பாக்கியானுக்கு ஃபோன் போட்டு திட்டுவேன். அப்புறம் இந்த புகழெல்லாம் இருந்தாங்களா அப்புறம் பேசுவேன், நான் தலை அண்ணன் இப்படி சும்மா உரிமையில் பேசுறது நான் தலைன்னு. ஆனால் எனக்கு அந்த தெளிவான பதில் சொன்ன அண்ணன் பாக்கியராஜ் அண்ணன் தான். டேய் அண்ணன் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது இன்றைக்கி ஒன்றும் தவறாக தெரியலண்டா, அது சில நாள் கழிச்சு தானே தெரியும் உனக்கு அந்த புரிதல் வரும். நீ வந்து ரொம்ப கோவப்படுற கேட்டுன்னு அவர் சொல்லும் போது எப்போ பார்த்தாலும் இதே எனக்கு பதில் சொல்லுங்க போங்கன்ட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் அந்த ஒரு வேலை அது வரும்போது அது மாறும்போது ஆமாம்ல அப்படின்னு சொன்னோம்ல. அப்படின்னா நாம் இன்னிய சூழ்நிலை தான் யோசிக்கிறோம். அண்ணன் தான் தலைவன். அதான் அடுத்த 3 மாதம் என்ன ப்ராஜெக்ட் அது அடுத்த இது அது யோசிக்கிறாங்களே. அப்போ நான் நம்மளுக்கு ஒரு சோறு வரும்போதெல்லாம் நம்ம அப்படியே நிற்கிறோம்ல. இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்களா தலைவரை பார்க்குறோம் கொள்றேன்னு, நம்ம தலைவரை பார்க்கலாம், அண்ணன் தலைவரை பார்த்தோம்ல. நம்மளுக்கு அண்ணன் சீமானன் தான்.
நம்மளுக்கு இவ்வளோ விமர்சனம் வருது, எவ்வளோ கேலி வருது, எவ்வளோ கிண்டல் வருது. ஒரு யூடியூப்பை திறந்தா முதல்ல அண்ணன் வந்து 2011 எங்களோட எழும்பூர் தொகுதியில் ஒரு குடிசைலாம் தீ விபத்தாகுது. அண்ணன் அங்கே வராங்க. அண்ணன் வந்து எல்லாருக்கும் நிவாரணம் தராரு. இப்போது நாங்கள் வந்து ஸ்டவ்வு, மண்ணெண்ணெய் அடுப்பு, ஒரு பெட்ஷீட் வாங்கி தரோம் 200 குடும்பத்துக்கு. அண்ணன் அப்போ பாக்கெட்டில் ஒரு 50,000 ரூபாய் கட்டிருக்கு. அந்த நேரத்தில் அவர்கிட்ட காசு என்ன பண்ணுறாரு, உடனே என்ன பண்ணுறாரு, எடுத்து என் கையில் 2011 மே 1 எடுத்து அங்கிட்ட பணம் மக்கள் எதிரே ஆண்டு கொடுத்ததெல்லாம் அது எல்லாத்தையும் கொடுறான்றாரு. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு 50,000 கையில் கொடுத்துட்டாரு. எதுவுமே நிற்கிறாங்க. அதை நான் பணத்துக்கு எப்படி டிஸ்போஸ் பண்ண முடியும்? 200 வீட்டுக்கு அடுப்பு, 200 வீட்டுக்கு போர்வை எல்லாம் பண்ணணும். 100 வீட்டுக்கு தானே இப்போ நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், தங்கராசனா அந்த காசு அப்படின்னா நான் எத்தனை போக முடியாது. ஒரு புள்ளா சீமான பெட்டி கொடுத்தாரு, 5,000 வீட்டில் வச்சுக்கணும், வீட்டில் வச்சுக்கணும். அப்புறம் அன்பு தன்னை சொன்னால் 44,000 ரூபாய், 6,000 ரூபாய் அந்த பசங்களுக்கு இது வாங்கி அது வாங்கி நான் நட்டு கொடுத்தாரு. 44,000 ரூபாய் இருக்குது. அவர் கோடம்பாக்கத்தில் அப்போ அலுவலகம் வச்சிருந்தார். அவர் இயக்குனராக அப்போ வேலை செய்யும்போது அப்புறம் இப்போ அந்த பணத்தை வாங்கி அப்போ நான் வடச்சென்னை ராஜகுமார் எல்லோரும் அந்த பொருளெல்லாம் அப்போ கொடுத்தோம். அப்போ என்ன தேவையோ அதை மக்களுக்கு பண்ணிடுறாரு. அப்போ நம்மளுக்கு இது மாதிரி ஒரு சோறு நிலை வரும்போது அப்போ தான் மறுநாள் அண்ணன் வர வேண்டிய நிகழ்ச்சி. இப்போ மறுநாள் வரும்போது ஒரு செய்தி ஒன்று வருது, இந்த மாதிரி அந்த விஜயலட்சுமி நடிகைன்னு வரும்போது அண்ணன் ரொம்ப இதுவாகிறாரு. எந்த ஒரு வீடியோ நம்ம யூடியூப் எடுத்தால் கூட ரொம்ப கேவலமான பதிவு. அப்படியே அண்ணனை குருவை கேலி பண்ணி குடும்பத்தை தாக்கி எவ்வளோ உருவகளை தண்ணி நம்மளுக்கு வந்து கோபம் அப்படியே கொந்தளிச்சின்னு வரும். அது என்னடா 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 அப்படின்னு எத்தனை பேர் நம்ம சண்டை பண்ணிக்குது. நம்ம அது என்னன்னா போய் நம்மளுடைய என்னடா அவனு திட்டினா திருப்பி அவன் நம்மளை திட்டுறானுங்க, 10 பேராக திட்டுறானுங்க. அந்த வழியெல்லாம் கடந்துக்குன்னு ஒரு எப்படா அப்படி திரும்பி நிற்கிறாரு என்பது பொதுவாக நம்ம தனிப்பட்டில் வந்து என்ன திட்டினா வந்து தாங்கிக்கலாம். கட்டிய மனைவி பெற்ற தாயெல்லாம் திட்டின பிறகு யாராலையுமே அரசியல் இதில் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதிக்கு இவ்வளவு தூரம் வந்து அதை வந்து சொல்லும் போது என்னன்னா, அண்ணனை விட வந்து அன்னைக்கு தான் நம்ம வந்து ரொம்ப அதிகமாக வந்து இது பண்ணுவோம். ஆமாம், மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கு. எத்தனை எப்படி இழிச்சொல் எப்படி இருக்கும் வந்து ஒரு ஊழல்வாதிகள் சொல்லிடலாம், ஏதோ ஒன்று சொல்லிடலாம். ஆனால் இந்த ஒரு பொம்பளையை வச்சு இது பண்ணுறாங்களே. இப்போ எப்பயுமே ஒரு அரசியலில் ஒருத்தனை வீழ்த்தணும்னு சொன்னால் ஒரு 3 இடத்துல நம்மளுக்கு கடைசி ஆயுதமாக அதை பயன்படுத்துறது. ஒன்று நீ மதுக்கு அடிமையாக இருக்கணும், அதில் மதுவை வச்சு ஒன்று ஒழிச்சிடுவானுங்க, இல்லை இந்த பெண்ணை வச்சு ஒழிச்சிடுவானுங்க, இல்லை வேற என்ன சூதாட்டம்னு இருந்தால் இது ஏதோ நம்மளோட ஒரு பலவீனத்தை வந்து பயன்படுத்துவானுங்க அதெல்லாம். ஆனால் ஒரே பெண்ணை வச்சுக்கின்னு இந்த 15 வருஷமாக ஒரு கட்சி வேலை செஞ்சாங்களே, எப்படி வேலை செய்யுதுங்களா? அன்றைய டைமில் காங்கிரஸில் இருந்தார் எஸ்வி சேகர். ஆமாம், இது இந்த விஜயலட்சுமி மேட்ருக்கு வந்து உறுதுணையாக ஆரம்ப முற்றுப்புள்ளி தொடக்கப்புள்ளி வச்சதே எஸ்வி சேகர். அதுக்கப்புறம் பல கட்சி மாறி மாறி எஸ்வி சேகர் அன்னைக்கு திரைப்படத்தில் அந்த இயக்குனர் சங்கத்தில் இதில் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறார். அவர் தான் கமிஷனர் கூட. அன்னைக்கு காங்கிரஸ், அதுக்கப்புறம் பிஜேபி, அப்புறம் திமுக, எவ்வளோ இஷ்யூ. அப்போது ஒரு தனிநபர் வாழ்க்கையை வந்து இங்கே வந்து எப்படி வேணாலும் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி அவங்களை விமர்சனம் பண்ணி வீழ்த்திடலாம், கொண்டுடலாம், அப்படி தான் இருக்குது. இப்போ அப்படி தான் வந்து விஜய் மேலே இருக்கிறத நம்ம வந்து அது குற்றச்சாட்டு சொல்கிறோம். யாரோட தனிப்பட்ட வாழ்க்கை நீ பார்க்க கருத்தில் ரீதியாக முரண்பாடை மட்டும்தான் நம்ம வந்து எதிர்கொள்ளணும். விஜய்கிட்ட கருத்து இல்லை, விஜய் பண்ணுற அரசியல் தெளிவில்லை, விஜய் வந்து அவரோட தொண்டர்களை வந்து தெளிவுபடுத்தலை, அரசியல் படுத்தலை, இன்னும் அவர்களை கோமாளியாகவே இருக்கணும்னு நினச்சின்னு இருக்காரு. அப்போ ஒரு தலைவன் தன் தொண்டர்களை என்ன பண்ணணும்னா தெளிவுபடுத்தி வைக்கணும். நீ அரசியல் கற்றுத்தரணும், பாடத்தை கற்றுத்தரணும், ஒரு ஒழுக்கத்தை கற்றுத்தரணும், நேர்மையை கற்றுத்தரணும். இன்னும் உன்னை பார்த்து வாழ்க 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 ஒழின கத்தி நீங்கிற அந்த இருக்குல்ல சினிமா அது இருக்குல்ல, அது ரொம்ப பேராபத்தானது. அது ரொம்ப பேராபத்தானது. நீ எம்ஜிஆர் வந்தானே எம்ஜிஆரை பார்த்து வணங்குவாங்க. எம்ஜிஆரை பார்த்து எம்ஜிஆரை வணங்குன்னு இருந்துன்னா அவரை வந்து பாதி பேர் கடவுளுக்கு நிகராக வந்து போட்டுனாங்க. அதான் உண்மை. அது பைத்தியக்காரதானே சொல்கிறோமோ இல்லை அது அவரோட விருப்பம்ன்றது வேற. ஆனால் எம்ஜிஆர் வந்து இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சு கொண்டு வந்ததுனால அவரை இன்னை வரைக்குமே பாதி வீட்டில் வந்து சாமி பட பக்கத்தில் எம்ஜிஆர் இன்னும் வச்சுருக்காங்க. அப்போ எம்ஜிஆருக்கு கூட்டின கூட்டம் வந்து ரசிகர் கூட்டம்ன்றதை விட ஒரு ஈர்ப்பால் இது முழுக்க ரசிகர் கூட்டம். நம்ம ஏன் இந்த தற்கூரின்ற வார்த்தை நம்ம பயன்படுத்துறது இல்லை? தற்கூரி யார்? நம்ம கூட பிறந்தது தான், எல்லாம் கூட பிறந்தது. அது வந்து வானத்திலிருந்து குவிக்கலையே. அப்போது நீ திமுகவில் இரு, அதிமுகவில் இரு, விடுதலை சிறுத்தையில் இரு, மதிமுகவில் எங்கே வேணாலும் இரு. ஆனால் உன்னோட அரசியல் கருத்தை வந்து நீ தெளிவுபடுத்தும் போது மிக தெளிவாக நீ வந்து புரிதல் வைக்கணும். விஜய் எதுக்கு வந்தார்? மாற்றம். எதுக்கான மாற்றம்? எந்த மாற்றம்? அந்த மாற்றம் என்ன? விஜயை சொல்லட்டும். தெரியாது. புதுசாக வந்துட்டார். சரி, புதுசாக வந்தாங்க அப்படியே நீ ஏற்றுக்கல. இன்றைக்கி நம்மளுக்கு அண்ணன் திருமாவளவன் மேலே எவ்வளோ கருத்து இருந்தாலும் அவரோட தெளிவு, அவரோட கல்வி அறிவு அன்னை இது பல மணியில் பாராட்டுகிறார். அப்போது ஒரு அரசியல் புரிதலோடு இருக்குது. என்ன
அவர் பொதுவாக நிற்கல, சாதியாக நின்றுட்டார். அவர் வந்து நான் வந்து பொது தலைவராக நிற்கும் போது நிப்பாட்ட விடலை. அப்போ வந்து திருமாவளவன் வந்தால் பறையன், ராமதாஸ் வந்தால் வன்னியன், எல்லாரையும் நம்மளை சாதியாக ஒடுக்கி ஓரம் தள்ளிட்டாருங்க. ஆனால் இதில் எதுலையுமே சமரசாம சிக்காம அந்த தள்ளி விட்டுன்னு வந்து இருக்கல. இன்னி வரைக்கும் பல பேர் நீ வந்து உங்கள் அப்பா அவங்க அண்ணனை கூட்டி நிற்க சொல்லு, உங்கள் அண்ணனை கூட்டி யோ நான் சொன்ன கேட்க போகிறாரு கேட்கணும். ஆனால் இந்த வார்த்தையை இன்னைக்கு சொல்லலை, 2010 பதிவு பண்ணுறாரு. யாருடையும் கூட்டணி இல்லை, இப்போ இல்லை, நான் செத்தாலும் தனியாக சாவினை தவிர ஒன்றும் கூட்டணி வச்சு சாக மாட்டேன்னு உறுதியோடு நிற்கிறார். அவர் சொன்ன வார்த்தை இன்னி வரைக்கும் அவர் அந்த நிலையில் இருக்கிறார். ஆனால் நமக்கு இருக்குதுல்ல அண்ணா கூட்டணி வச்சிடலாமேண்ணா ஏன்னா அப்போது எனக்கே ஒரு சோர்வு நிலை வருது. அது எப்படின்னா நம்ம ஜெயிச்சுன்னு இருக்குதுல்ல, அதாவது நிரந்தர வெற்றிக்காக தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர வெற்றி நம்ம இழக்கலை. அப்போது நாம் தமிழ் கட்சி இந்த சீமான் முதல்வர் ஆயிடணும், ஐயனார் எம்எல்ஏ ஆயிடணும், இல்லை சசிகுமார் எம்எல்ஏ ஆகணும், மைக்கேல் எம்எல்ஏ ஆனதுக்கான போராட்டத்துக்கு நம்ம நிற்கலை. இந்த கட்சி இதை நாம் வந்து ஒரு செப்பு காசு ஒரு தங்க காசை சேர்த்து வைக்கிறோம், மெல்ல 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 ஒரு கால சொல்லுவது சேர்த்து வைக்கிறோம். இதை மட்டும் சேர்த்து வைக்கலை, நாம் வளத்தை பாதுகாக்கிறோம், பறவைகளை பாதுகாக்கிறோம், கால்நடைகளை பாதுகாக்கிறோம், எல்லாருக்கான சூழலுக்கான இந்த புரிதலை உத்வேகத்தை நம்ம வந்து கடத்தி அடுத்த தலைமுறை கையில் ஒப்படைச்சிட்டு போகிறோம். இதுதான் இந்த தீப்பந்தம் நம்ம கையில் எரியுது, இன்னொரு கையில் நம்ம கடத்திடுறோம். இப்போது ஐயா வந்து சீபாதித்யநாரை தொடங்கும் போது சீமான் வந்து பின்னாடி கட்சி ஆரம்பிப்பான்னு அவர் தொடங்கலை. அவர் தொடங்கும் போது நம்ம இவ்வளோ சீக்கிரம் மூடிடும்னு அவர் தொடங்கலை. இந்த பேர் அவர் எதற்காக வச்சாருன்னு தெரியல, ஆனால் இந்த பேர் பின்னாடி பயன்படும். இன்றைக்கி அந்த பேரே இல்லாமல் உலகம் பூலா பட்டறியக்கூடிய பேராக இருக்குதுல்ல. அப்போ நீங்கள் அந்த சொல்லு என்ன தெரியுமா, அந்த கட்சி பேரை சொல்லும் போதே அவனும் கட்சிக்காரன் ஆகிடுவான். இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் அது ஒரு அமைப்பு, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற அது ஒரு அமைப்பு, தமிழக வெற்றி கழகம் ஒரு அமைப்பு. ஆனால் இங்கே நாம் இருக்குல்ல, நான் நீ அது ஒன்றன் பால், நாம் மட்டும்தான் பலவின் பால். அது வந்து நீ நாம் என்னும் போதே அது நீ நானும் ஒன்றாயிடுறோம். இப்போ நாம் தமிழர், ஆமாம் நீங்கள் தமிழர், நான் தமிழர். டேய் நான் சொன்னதே நாம் தான், நான் தமிழர் சொல்ல, நீ தமிழர் இல்லை, நாம் தமிழர். அதை சொல்லும் போதே அவனும் அதுக்குள்ளே இணைஞ்சிடறான். நீ நாம் தமிழர் கட்சியில் வந்து தான் தமிழர் இல்லை, நீ பிறப்பால் ஒரு தமிழ் தான். அந்த கட்சி உனக்கானது தான். நாம் தமிழர் கட்சிக்கு நாம் தமிழர்கள் மட்டுமா இல்லை. இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா, இப்போது எழும்புத்தூரில் பார்த்தோம்னா இங்கே தெலுங்கு மொழி பேசுகிற பல பேர் பொறுப்பில் இருக்காங்க. அருமை இங்கே நிறைய பேர் பொறுப்பில் இருப்பாங்க. தம்பி நிர்வாகம் பண்ணுறதுலேருந்து பேரை சொல்லணும்னா பார்த்த சாரதி, நாகேந்திர ராவ், பாலாஜி, சீனிவாசன், இன்னொரு ரமேஷ், அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் அந்த புரிதலை ஏற்றுக்குன்னு இது சரியானதாக இருக்குன்றதை ஏற்றுக்குன்னு நம்ம கூட பயணிக்கிறாங்க. அப்போது தெலுங்கனாக இருக்கட்டும், மலையாளியாகவே இருக்கட்டும், தமிழனாக இருக்கட்டும், நீ உன்னை தமிழனாக மாற்றிக்க விரும்பாத. நான் தமிழர்களுக்கு ஆதரவாக நிற்கிறேன், நான் தமிழ் கட்சியோட பொறுப்பாளராக நிற்கிறேன், ஆனால் நான் பிறப்பால் ஒரு தெலுங்கு. இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க, என்னை மீண்டும் தமிழ்னு சொல்லி ஏமாத்தாதீங்க. இதுதான் புரிதல். இன்னைக்கு அண்ணன் சீமான் வரலன்னா ஒரு தலைமுறை இன்னும் கூத்தாடி நான் விஜய் ரசிகராக இருந்திருப்பேன், இல்லை நான் திமுகவில் நீ உதயநிதி தான் சிஎம்னு சொல்லியிருப்பேன். இந்த புரிதலற்று தான் ஒன்று தான் இருந்திருக்கேன். ஆனால் இப்போ நிதி வரைக்கும் போயிருக்கோம். ஆமாம், இன்னி வரைக்கும் நாங்கள் இருந்து வந்து வட சென்னை தான் ரொம்ப இதுதான் அடித்தட்டு மக்கள் தான். இன்னி வரைக்கும் எனக்கு தமிழ் வரும்போது நம்மளுக்கு அந்த அது வந்துடும், அது வரதான் செய்யும். அது எல்லாருக்குமே இப்போ நம்ம பிறகுற குழந்தைங்க பேசும்போது வந்துடும். அது இது கீது இது வந்து போகுது, இது 20 30 அது எல்லாமே வந்துடும். அது நடைமுறை பாசை. ரெடியே மதுரைக்காரன் மதுரை பாஷை வசதியோ, வடச்சென்னைக்காரன் அந்த பாஷை தான். அது அப்படி தான் நம்மளை வந்து நிற்கும். அப்போ நம்மளுக்கு அதெல்லாம் வந்த பிறகு இங்கே ஒரு புரிதல் நம்மளை தள்ளப்பட்டு தமிழ் மீது பிறகுப்பட்டு நம்மளுக்கு வடச்சென்னையில் பிறந்தவனுக்கு அம்பேத்கர் தான். அயோத்திதாசர் கூட அந்த கடலோர மாவட்டர்கள்லாம் தெரியும். அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன்லாம். அதுக்கப்புறம் அண்ணன் வந்த பிறகு தான் வந்து எனக்கு வந்து அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்துராமன் தேவர் நம்மளுக்கு எதிரானவர். இவங்களாம் யார் சாதி பிரித்து மோதல்களாகவே இருந்தது. உளவிலாவே அப்படி தான், நீங்கள் சொல்லவே தேவையில்ல. உளவில முத்துராமன் யார் தெரியுமா, இமானுவேல் சேகரை கொண்டுட்டாங்க. அப்போ அந்த சளியை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே அந்த இதுவாகிடும். நாள் தானே நம்ம அப்படி சாவச்சன் கொண்டு போகணும். அந்த நம்ம அந்த தமிழ் சமூகத்துக்குள்ள 2 பிரிவினராக தூண்டி விட்டு இதில் வந்து பெரியார் தான் வந்து புரட்சியாளராக நம்மளை மாற்றி எவ்வளோ திசை திருப்பி நின்று
அப்படி தான் வந்து இப்படி ஒரு மடைமாற்றம் செஞ்சுறானுங்களே. வந்து நின்ன பிறகு தான் தெரியுது. வந்த பிறகு அப்புறம் ஒரு மாற்றம் அவர் அடிக்கிறார். அடிக்கும் போது நான் அண்ணன் வந்து முருகனை கையில் எடுக்கிறார். முருகனை கையில் நம்ம வீட்லையெல்லாம் ரொம்ப என்ன முருகனை கும்பிட்றாரு. வீட்டிலலாம் கிறிஸ்துவ மதத்தை தழுவிட்டாங்க. அதெல்லாம் வறுமை கோட்டில் போனது தான். ஒன்றையும் போனல எல்லாம் வறுமையில் இருக்கும்போது நோயாய்ப்படும் போது ஏசுக்கிட்ட வந்தால் அதெல்லாம் போயிடங்கடுன்னு அப்படிதான் போனது. அப்படிதான் எல்லாம் சிறையில் போகும்போது சிறையில் இருக்கும்போதும் அந்த வந்து ஜெபம் பண்ணுவாங்க, நோயில் ஹாஸ்பிட்டலில் ஜெபம் பண்ணுவாங்க போவாங்க. அது அந்த டைமில் அங்கே போகும்போது ஏதோ நல்லது நடந்ததுன்னா வேறு. இன்னொன்று இப்போ நீ ஒருத்தர் குடிச்சுன்னு இருக்காரு அங்கே போய் குடிய விட்டாருன்னா நல்ல ஒழுக்கம் தான். அதை தான் வந்து நம்ம ஆமாம் நம்ம பொதுமறையாக தான் சொல்லுது. இப்போ நீ கிறிஸ்துவ தாயிட்டின்னு குடிக்கல எந்த கெட்ட பழக்கமும் பண்ணலாம் குடும்பம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அது நீ எந்த மதம் போகாமல் இருந்தாலும் குடும்பம் நல்லாயிருக்கும். நிச்சயமாக அது கிறிஸ்துவத்தை போய் குடிச்சுன்னா கூட நாசமாக தான் போகுது. அப்போ நல்ல ஒழுக்கத்தை வந்து எல்லாம் தான் சொல்லித்தருது. அதை கிறிஸ்துவத்தில் அதை சரியாக பயன்படுத்துகிறாங்கன்றது ஒரு அப்படிதான் இருந்தாங்க. அப்படி போகும்போது முருகரை கும்பிட்டாரு தூக்கிட்டாரு போயிட்டாரு அப்படின்போது சொல்லுங்க அப்படியே நிற்கிறாங்க. சரி என்னடா இது அப்படி போகும்போது அப்படியே கொஞ்சமாக அது ஒரு அடி அடிக்கிறாரு. இந்த முருகன் யாரா அவன் காட்டில் இருந்து அப்புறம் கொழுகொன்னு இருப்பான்டா இட்லி தூணா மாரி இருக்கிறான். நம்ம ஆள் இல்லைடா முருகனுக்கு ஒரு உருவத்தோணும் கொடுறான்னு கொடுத்து ஒரு ஆளை போட்டு அவன் கோயம்பேட்டில் மூட்டை தூக்குற மாரி இருந்தால் முருகனை கூப்பிட்டு நிற்க வச்சு 6 பேக் குத்தி காலில் கச்ச பண்ணி தான்டா முருகன் சொல்லி அடி காட்டிச்சு. எங்கே பார்த்தாலுமே அடிச்சு தானே இருக்கு. அடிச்சு நிப்பாட்டும் போது ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கு தான் இந்த கடைசி வரைக்கும் ஒலிக்குமே. டேய் இப்போ அவங்களுக்கு கிண்டல் ஆகுதுடா. இனிமே முருகன் படம் பார்த்தீங்கன்னா முருகன் ஞாபகம் வர மாட்டான்டா, சீமான் தாண்டா ஞாபகம் வரும். அந்த வார்த்தை இருக்குல்ல தீர்க்கதர்சனம். நீ எங்கே போய் முருகனை பாரு அது நம்ம கடவுளுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறோம்ல. முருகனுக்கு ஆல்ரெடி வந்து தமிழ் கடவுள்லாம் தலைவரே வந்து இது தலைவர் நேசித்த கடவுள்லாம் தலைவரே கல்யாணம் பண்ணார் அதெல்லாம் இருக்கு. ஆனால் அண்ணன் ப்ரொமோட் பண்ணுங்க அப்புறம் முருகன் மார்க்கெட் ஏறிச்சு. ஆட்டோமேட்டிக்காக முருகனோட மார்க்கெட் வேல்யூஸ் கொஞ்சம் ஏறிச்சு. உண்மையாக தான். இல்லை கட்சியை தாண்டி பழனிக்கு வர்ற கூட்டமாக இருக்கட்டும், இங்கே இந்த முருகனை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடவுளை நீங்கள் வந்து ஒரு முப்பாட்டன்னு சொன்னதுக்கப்புறம் அதிகமான கூட்டம் வந்து இங்கே போயிடுச்சு ஆரம்பிச்சாங்க. அப்போ அதை தாண்டி நான் குலதெய்வ வழிபாடுன்னு கொண்டுன்னு போகிறார். அப்போ நாங்கள் வந்து என் பசங்களுக்கு காது குத்து வைக்கலான்னு சொல்லி நான் தயார் பண்ணும்போது வீட்டில் கிறிஸ்துவம் நான் குலதெய்வத்தை தான் போய் கோயிலில் தான் போனோம். அப்போ எங்கள் குலதெய்வம் ஐயனார் தான். ஐயனார் அப்போ தான் எங்கள் வீட்டில் தான் ஊரில் யார் தலைப்போல பிறந்தாலும் ஐயனார் தான் பேர் வைப்பாங்க. சரி குழந்தை போய் எங்கள் சாமியை போய் தேர்னா எங்கே இருக்குதுன்னே கண்டுபிடிக்கிறதுக்கே 3 நாள் ஆயிடுச்சு. குலதெய்வத்தை கண்டுபிடிக்க எங்கடா இருக்குது, இந்த ஊரில் இருக்குது, அந்த ஊரில் இருக்குது, எந்த ஊரில் பார்த்தா ஒரு ஏரியில் 2 கல் இருக்குது, கல் மேலே ஒரு குதிரை சின்ன குதிரை இருக்குது. ஓ இதுதானா குலதெய்வம் பொங்கலை போய் சரி நான் கடா வெட்டி எத்தனவான்னு சொல்லுன்னு அந்த ஒரு சமூக மாற்றம் ஒன்று இருக்குது இல்லை, பெரிய மாற்றம் தானே. எல்லாரும் குலதெய்வத்தை நோக்கி. ஆனால் அதை தான் தப்பாக எல்லாரும் வந்து நீங்கள் வந்து தாய் மதத்துக்கு திரும்பணும்னு சொல்லிட்டாருங்கிற மாதிரிலாம் ஒரு தடவை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை அது எல்லா விஷயமும் எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துறாரு. ஆனால் இது பெரிய புரட்சி ஏற்படுத்தி வழிபாடுங்கிறது. எந்த ஒரு நல்லது பண்ணாலும் விமர்சனம் இல்லாமல் நீ எதுவுமே செய்ய முடியாது. 100 பேரை வந்து ஏற்றுக்க மாட்டான். நீ வரைக்கும் நம்ம வந்து ஐயா நல்ல கண்ணை வந்து நம்ம நல்லவரும் கொண்டாடுறோம்ல, கொண்டாடுறதுக்கான ஒரே காரணம் தெரியுமா, அவர் எதுலையுமே வெற்றி பெறல. அவர் கவுன்சிலர் எம்எல்ஏ இருந்தார்னா அவர் மேலே அலிகேஷன் சொல்லியிருப்பாங்க. நிச்சயமாக இந்த சமூகம் சொல்லியிருக்கோம். ஆனால் காமராஜர் மேலே நீங்கள் வந்து குற்றச்சாட்டு இல்லைன்றீங்களா வைக்கிறாங்க, நிறைய வைக்கிறாங்க. இன்று முதற்கொண்டு ராஜா அவர்கள் பேசியிருக்காங்க. ஆமாம் இது வரைக்கும் நல்ல கண்ணை நம்ம கொண்டாடுறதுக்கு ஒரே காரணம் அவர் நல்ல வேலை எதுலையுமே ஜெயிக்கல. உண்மையாக ஜெயிச்சிருந்தா அவர் வந்து அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டாருன்னு இது வந்து தூற்ற சமூகம் மாதிரி. அதனால் எவ்வளோ நல்லது பண்ணாலும் இது வந்து நம்மளை குறை சொல்லாமல் வந்து எந்த ஒரு சாத்தியமும் இங்கே இல்லை. அப்போ அண்ணன் தான் அப்படி சொன்னீங்களே எந்த உத்தியோகத்தை பண்ணுதுன்னு. அப்போ நம்மளே நடா அந்த ஆளை நிற்கும் போது நம்மளுக்கு என்ன இருக்குது, இவ்வளோ ஒரு இருக்குல்ல, எவ்வளோ கெடிப்பிடி, எவ்வளோ வந்து பிரச்சனை. எனக்கு என் தனிப்பட்ட பிரச்சனை 234 தொகுதியை கடந்து உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் எல்லாத்தையும் பிரச்சனை போதுவது நிற்குதுல. இதெல்லாம் நிற்கும்போதுன்னா எங்கன்னா கூட்டம் இருந்தால் அப்படி ஓரமாக அப்படி நின்றுக்கின்னு போய்கின்னு வரும்போது அப்படின்னா அலுவலகத்தில் போகணும் என்னடா இந்த ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தை இருக்குதுல்ல, அதுக்கான பேரன்பது இல்லை. ஒரு பல வருஷம் அப்படியே போகும். அது அந்த ஒரு பார்த்துட்டாரு கேட்டாரு அவ்வளோதான். என்னடா அவன் கட்சியில் இருக்கான் அவன் அவ்வளோதான். நல்லவேலை உண்மையை சொன்னீங்க. அது மாதிரி பல பேர் வந்து ஆமாம் அப்படி இருக்குல்ல. அது என்னடா அது நிறைய பேர் அண்ணன் திட்டினாருன்னு சொல்லிட்டு கோவப்படுறது போகிறது வர ஒரு தலைமை அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு விஜயகாந்த் ஐயா வந்து அவர் எங்கேயுமே நடிக்கலை.
அவர் தன்னோட கோபத்தையோ பாசத்தையோ பொதுவெளியில் காமிச்சார். அதை வந்து ரொம்ப வந்து இந்த ஊடகம் இருக்குங்களே, இந்த மீடியா வந்து ஜனநாயகத்தின் 4ஆம் தூண்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜனநாயகத்தின் 4ஆம் தூண் மீடியா இன்னைக்கு ரொம்ப கேவலமான இருக்குது. அது 4ஆம் தூணாக இல்லை, அரசியல்வாதின்னு கால் கட்ட வரலாக கிடக்குது, அது கால் தூசியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவரை நாம கூட புரிதலற்று விட விமர்சனம் பண்ணிட்டோமோ இல்லை, அவர் வந்து இவர் வந்து அடிக்கிறாரு போகிறாரு. ஒரு ஒரு மனுஷன் நடிக்கலை, யதார்த்தமாக வாழ்ந்துருக்காரு, யதார்த்தமாக வாழ்ந்தார். தன் கோபமாக அவனோட மாவட்ட செயலாளர், அவனோட சட்டமன்ற உறுப்பினர் உரிமை தானே, அப்போ கண்டிக்கிறதான உரிமை அவங்களுக்கு வந்து நிறைய இருக்குல்ல, அதை கண்டிச்சார் போகிறார். அதே மாதிரி தான் அண்ணனும் வந்து போப்பா அப்பா, இதுதான் வந்து யதார்த்த நிலையே. அப்படி தான் நம்ம வந்து கட்சிக்குள்ளே நம்ம வந்து இன்னும் வந்து நம்ம வந்து போகிறோம். அண்ணன் வந்து எனக்கு சீட்டு தரல, எனக்கு வந்து நிற்க வாய்ப்பு தரல, அதான் இல்லை. அதுதான் நான் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அண்ணன் என்னடா வேட்பாளரை தயார் பண்ணி கொடுறான், நம்ம படித்த பிள்ளைங்கள வேட்பாளர் கொடுறான். அண்ணன் மாரி நம்ம கட்சிக்கார பிள்ளைங்கள படிச்சுங்க, எல்லாம் டிகிரி வழக்கறிஞர் ஆயிடுச்சுங்க, நர்ஸ் ஆயிடுச்சுங்க, டாக்டர் ஆயிடுச்சுங்க, நம்ம பிள்ளைங்களே நிப்பாட்டிக்கலாண்ணா. அதே நம்ம பிள்ளைங்களே வந்துருச்சிங்களா, அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்துன்னு இல்லை. எல்லாரும் வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம கட்சி மாநில பொறுப்பு எல்லாருமே ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சு. அப்போ நம்ம அடுத்த தலைமுறை நம்ம கடத்தணும். நிச்சயமா. அப்போ அதுங்க திருப்பி உத்தேகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போது நாம் தமிழ் கட்சிக்குள்ளே மாணவர்லாம் உள்ளே வரணும். அப்போ தான் புரிதல், இளைய ரத்தங்கள் பாய்ச்சப்படணும். நிறைய இன்றைக்கி நாம் வந்து இன்றைக்கி வந்து டிவிக்கு வந்துருச்சு, இல்லை மக்கள் இதே மாதிரி தான் வந்தவங்க எல்லாம் ரசிகர் கூட்டம். அது வந்து நிலைக்காது, அது கடந்து போய்கினே இருக்கும். இங்கே இது வந்து புரட்சி கூட்டம், அந்த புரட்சியாளர் கூட்டம். நீ நாம் தமிழ் கட்சி கடை கோடி தொண்டன ஒரு ஆட்டோ ஓட்டுனரோ இல்லை மூட்டத்துக்கு கூப்பிட்டு நிற்க வச்சுக்கினா 1/2 மணி நேரம் அரசியல் பேசுவான், தெளிவான அரசியல் பேசுவான், புரிதல் அரசியல் பேசுவான். நீ அவன்கிட்ட எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசுவான். தனி ஆளாக கூட ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய பேசுவான். இன்றைக்கி இந்த கடல் மேலே யாருக்கு பற்று, ஆற்று மேலே யாருக்கு பற்று, மலைகள் மேலே யாருக்கு பற்று, பறவைகள் மீது யாருக்கு பற்று, இந்த இதெல்லாம் யாருக்கு பற்று? எதுவும் இல்லையே. எனக்கு வந்து இப்போ நான் வீட்டில் செடி வைக்கணும், தண்ணி ஊற்றணும், குருவிங்களுக்கு வந்து வெளியில் வந்து கொட்டாங்குச்சி வச்சு தண்ணி ஊற்றணும், அதுக்கு வந்து உணவு போடணும். இது எல்லாமே ஒரு இயற்கையாக ஒரு மனிதன் செய்ய வேண்டியது. ஆனால் நான் சென்னையில் இருக்கிறோம், சென்னை வாசி அவனும் செய்யறதுக்கான நேரமும் சூழல் அவனுக்கு இல்லை. ஆனால் இது எல்லாமே இது செய். இந்த பறவை எங்கடா போய் நிற்கும், தண்ணிக்காய் நீனா போய் அக்கே போய் நான் கேன் வாட்டர் கொடுவேன், இந்த பறவை எங்கடா போய் நிற்கும், அந்த பறவை அந்த காணொலிலாம் பார்த்து இதெல்லாம் எங்கடா போய் நிற்கும். அப்போ அதெல்லாம் கொண்டு போட்டு நீ எப்படா நீ துண்ணுடுவேன். இந்த புரட்சி இருக்குதுல்ல. இன்னைக்கு நான் சொல்கிறது, நாம் தமிழ் ஜெயிக்கல, தோக்குது. ஒரு சமூக புரட்சி உண்டாக்கிட்டு போயிட்டார். நிச்சயமா. சீமான் செத்தாலும் நாம் தமிழ் கட்சி வாழ்ந்துடும், சீமான் பேச்சு வாழ்ந்துடும், சீமான் கொள்கை வந்து இனிமே எடுத்துக்காட்டா. இன்னைக்கு ஒரு தலைமுறை வந்துச்சுன்னா ஒரு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள்னா அண்ணன் ஸ்பீச் தான், அண்ணனோட கொள்கை தான். நம்ம பண்ண புரட்சி தான் திருப்பி வெடிக்கும். இப்போ வராது, 10 வருஷமா நீங்கள் வரும். இந்த மலைகளுக்காக அவன் போராடினாடா, இந்த கடலுக்காக அவன் போராடினாடா, இதெல்லாம் கொண்டாடா, இப்படி திருப்பி வந்துக்கினே இருக்கும். அப்போ நாம் தமிழ் கட்சிக்குள்ளே வராங்க, அவங்களுக்குள்ள ஒரு கோபம், ஒரு முரண்பாடு கடந்து போகிறாங்க. போனவங்க தெளிவாக பேசுகிறாங்க. கற்றுக்குத்த ஆசிரியர் உனக்கு பேச்சு கற்றுத்தார். திக்கு வாய் தான் சொல்றல, உனக்கு பேச தெரியாம இல்ல, டே பேச்சே வர திக்கு வாய். ஒரு படத்துல சிவாஜி அம்மா அப்பான்னு அந்த அகர முதல எழுத்தெல்லாம் பாட வச்சா தேவினர்ல, அகர முதல எழுத்தெல்லாம் பாட வச்சவன் சீமான். அந்த பாட வச்சு உனக்கு பொழப்ப சொல்லி உனக்கு பொழப்ப கற்று கொடுத்தது சீமான். தம்பி இப்படி பேசணும் அப்படி பேசணும் சொல்லி கொடுத்து சீமான். எந்த ஒரு கட்சியாக இருந்தால் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கைதானா அவனுங்க கானா பாட்டு போட்டுன்னு பிரியாணி கொண்டு மண்டபத்தில் சாப்பிடுவானுங்க. ஆனால் எல்லாரும் வாங்க பேசுங்கன்னு இன்னைக்கு இருக்காங்களே. நீ சீமானன் வரவே தேவையில்ல, நீங்கள் சீமானண்ணன் எந்த தொகுதிக்கும் வரவே தேவையில்லை. ஆனால் சீமானண்ணன் மாதிரி பேசுறதுக்கான ஆளை உருவாக்கி ஒரு கட்சி உருவாக்கி கொண்டுன்னு போயிடுச்சுல, என்னடான்னு. அதே தான் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது, அண்ணன் நான் வரவேற்கணும்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம். ஒரே வார்த்தை தான் சொல்லிட்டோம், வேட்பாளர் அறிமுகப்படுத்த போகிறோம். எங்கள் 2021 அவங்க கீதாலட்சுமி அறிமுகப்படுத்த போகிறோம். ஒரு குடும்ப விழா தான், நம்ம குடும்ப விழா தான். நான் எல்லாத்தையும் நாங்கள் அழைப்பு போகிறோம். அண்ணன் வருவார். அண்ணன் வந்தால் அவர் சீமா வரலாம், நான் தான் சீமா, அவ்வளோதான். எல்லாருக்கும் என்னப்பா அவ்வளோதான். அந்த அவர் சீமா வரலாம், நான் தான் சீமா. அதாவது அந்த எதிர்பார்ப்புக்குள்ளேயே நான் போகல, அப்படியே அதே மாதிரி தான் போனேன். அறிமுகப்படுத்தலாமா, அண்ணன் வரல, நான் தான் சீமா, ஒரு தாங்க வேட்பாளர் கீதாலட்சுமி மருத்துவ நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம், இந்தா போங்க, வாங்க துண்டு இந்தா போங்க. அது நமக்கு அதுதான் அண்ணனோட வளர்ப்பு. ஆமாம், 234 தொகுதியிலையும் மன்னன் உருவாக்கி வச்சது அதானே. ஆமாம், அது மிகப்பெரிய ஒரு ரொம்ப தான். அதனால் இந்த போராட்டங்கள் நம்ம இருக்கிற இப்போ வர புதுசாக வந்தவர்களுக்கு சொல்கிறது ஒன்று தான், எல்லாருக்குள்ளேயும் கருத்து முரண்பாடு எல்லாருக்கும் இருக்கும்.
நான் முன்னாடி வந்துட்டேன்றது தலைகணமும் இருக்கக்கூடாது, நீ பின்னாடி வந்துட்டேன்னு சொல்லிட்ட இதுவும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அதாவது ஒரு 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 கட்சியோ ஒரு குடும்பமோ இருந்தால் அதை இந்த இடத்துல நிற்கிறதுக்கு பல பேரோட உழைப்புலாம் இங்கே இருக்குது. அது யாருமே நம்ம வந்து கடந்து போயிடக்கூடாது. இங்கே கட்சியில் இல்லைனாலும் அவங்க கடந்து போய் வேறு கட்சியில் இருந்தாலும் ஆனால் அவர்களுக்கான உழைப்பு இங்கே இருக்குது. இந்த கட்சி இவ்வளோ தூரம் பேர் இருக்குன்னா இன்றைக்கி அவங்க வெளியே இருக்கலாம், ஆனால் அந்த அந்த இடத்துல அவங்களோட உழைப்பெல்லாம் நிறைய இருந்துக்கிறது. ஆனால் அந்த உழைப்பெல்லாம் செலுத்திட்டு போயிட்டு இங்கேருந்து நீ கட்சிக்குள்ளே இருந்துட்டு நீ வேலை செஞ்சுட்டு போயிட்டு திருப்பி அங்கே இருந்துட்டு சீமான் இப்படி பேசுகிறல. அப்போது உன்னை நம்பி எப்படி உன் பொண்டாட்டிலாம் உங்க கூட படுக்குதுன்னு தான் கேள்வி. சீமான் சரியில்லைன்னு சொல்லிட்டேன், சரி அந்த சரியில்லைன்னு சொல்கிறல்ல, அந்த சரியில்லைன்னு உங்களுக்கு தோணும் போதே நீ போயிடணும். சீமான் அதை செஞ்சார் இதை செஞ்சார் செய்யும் போதே நாய் நீ அதை சொல்லிடணும். நாய் நீ அன்றைக்கே நீ வந்து புத்தனுக்கு பிறந்திருந்தா உத்தமனுக்கு பிறந்திருந்தா அன்றைக்கி வெளியே போயிடணும். கையில் வெண்ணெய் நடுக்கும் போதெல்லாம் சீமான் விரலை போட்டு நாக்கை போட்டு நக்கி போட்டு இன்றைக்கி சீமான் சரி அதை பண்ணி நீ அவ்வளோ பெரிய அம்மா நீ பத்தினிக்கே பிறந்திருந்தா, அம்மா உனக்கு ஒருத்தனுக்கே பெற்றிருந்தா, நீ நல்ல தூய்மையான இருந்தா உண்மையான இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? என்னைக்கு சீமான் தவறு செஞ்சாருன்னு தெரிஞ்சிச்சோ அன்னைக்கு போயிருக்கணும். நீ அனுமரமாக கூட இருந்து அவர் போட்ட அவர் எப்போ சோறு வைப்பார், சீமான் எப்போ சோறு வைப்பார், அதில் கறி இருக்குது மீன் இருக்குது ருசியாக சாப்பிட்லான்னு அந்த எச்ச பாத்திரத்தை காத்திருந்து சோறெல்லாம் துண்ணு போட்டு அதுக்கப்புறம் நம்ம தவறுன்னு தெரிஞ்ச பிறகு இந்த நாய் சோத்துக்கு வரலாம் நம்மளுக்கு கடிக்க வந்து திரும்ப நாயை திருத்தி விட்ட பிறகு அங்கே நின்று குலைக்கிறல்ல, அதுதான் ரொம்ப தவறு. உனக்கு பிடிக்கல கடந்து விட்டுட்டு போயிடணும். அப்போ நீ போய் சீமான சொல்கிற இன்னைக்கு நீ நாளைக்கு ஏன் நீ போயிட்டு நீ இருக்கிற தலைவரை சொல்ல மாட்டேன் நிச்சயம். அவன் எப்படி உன்னை நம்புவான்? என்னடா தொடர்ச்சியாக அவன் எப்படி நம்புவான்? அப்படின்னா நான் 20 வருஷம் சீமானம் கூட இருந்துட்டு வந்தவன் இன்றைக்கி கொலைக்கிறான்னா 2 வருஷம் நம்ம கூட இருக்கிறவன் நம்மளை என்னென்னலாம் பண்ணுவான். உளவியலாக எல்லாருக்கும் தோணுமா தோணாதா? நிச்சயமா ஒரே தான். ஒரு துரோகம்னு வந்துச்சுன்னா அது ஒருத்தர் மட்டும் செய்ய மாட்டார், எல்லாருக்கும் செய்வார். திருட்டு புத்தின்னு வந்துச்சுன்னா ஒரு இடத்துல செய்ய மாட்டேன், அடுத்தடுத்து செஞ்சுனே இருப்பேன். அப்போது நீ இந்த இடத்துல நீங்கள் பேசுறியா? அப்போ இப்போ கல்யாணம் சுந்தர அண்ணன் போனார், அது தற்கரி தான் நிமாறணும். அண்ணன் பேராவரணி திலீபன் அண்ணன் போனார், அவ்வளோதான். அப்போது எனக்கு விருப்பம் இருந்துச்சு, நான் இருந்தேன், விருப்பம் இல்லை நான் போயிட்டேன். அதை ஏன் வந்து ஒன்று வந்து அவ்வளோ காழ்ப்புணர்ச்சியோட விஷமுறை நீ கக்கிறதுக்கான காரணம் என்ன? இவ்வளோ தூரம் கூட இருந்துட்டு மிக மோசமான அவதூறுகளையும் அள்ளி பேசுறது, இல்லை பர்சனலாக அண்ணனை நேரடியாக சொல்லி பேசுறது, இந்த மாதிரி இல்லை ஒரே நிமிஷம்னா தனி மனித அந்த வாழ்க்கைக்குள்ள பேசணும். யாருமே நம்ம வந்து மனுஷனாக நினைக்கக்கூடாது, அவங்கள வந்து நம்ம வந்து பேசவும் கூடாது. ஒரு படத்தில் பிரகாஷ் ராஜ் தான் ஒரு 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 படம் டைலாக் வரும், புத்தன் இயேசு காந்தி. நான் காந்திக்குள்ளே வரல, புத்தன் இயேசோட நான் முடிச்சுக்கிறேன், இல்லை புத்தனோட முடிச்சுக்கிறேன். ஆனால் சொன்ன டைலாக் அவங்களுக்கு அடுத்தது யாந்திரமா யார் பேரையும் சொல்லலை. ஏன்னா அதுக்கப்புறம் எவனும் வாழலை, எல்லாரும் புத்தன் இயேசு காந்தி பேர் தான் சொன்னான், எல்லாருமே சொன்னான். அவன் மாதிரி நடந்தானே அவனும் நடக்கலை. அப்போது நம்ம தனிப்பட்ட மனசாட்சிக்கு நாம் தனி மனித ஒழுக்கத்தில் சரியானவரான்றது நமக்கு தெரியும். எனக்கு தனிப்பட்டவரில் விருப்பம் ஆசை பாசம் எல்லாம் இருக்குது. அதை நான் எல்லைக்கு உட்பட்டு தான், இல்லை எனக்கு எல்லை மீறியும் பண்ணுறதுக்கான சூழலை நேரமும் இருக்குது. அதுதான் ஒரு தனி மனித ஆசை தான், உலக தான் நம்மளுக்கு படிச்சிருக்கு. அதுக்கு இந்த எல்லை மீறி ஒன்றும் இல்லை. அப்போ எல்லாம் உனக்குள்ளே இருக்குது. அதை நீ இன்னமும் புத்தன் நேரடியாக பச்சா பேசணும்னா புத்தனை போடுற மாதிரி அதை பேசக்கூடாது, கடந்துட்டு போயிடணும் நம்ம. அது அவங்க பேசுகிறாங்கள, இப்போ நீங்கள் போயிட்டு இன்னொருத்தன் பேசிட்டான் அவனுக்கு நம்ம விமர்சனம் பண்ணோம், அவனை பெரிய ஆளாக தேவை, அவன் பெரிய ஆளாக அவனை பெரிய ஆளாக அவன் பேரை கூட நம்ம வந்து சொல்லக்கூடாது, அந்த பேர் அந்த டிராஃபிக்கில் இருக்கக்கூடாது, அதை கடந்து விட்டு போயிடணும். அது அவ்வளோதான். நாய்கள் தான், நாய்க்கு பேர் வச்சுன்னு சொல்லியிருக்க முடியாது. தெருநாய்கள் வந்து கடிக்குது, அவ்வளோதான். அந்த நாய்க்குன்னு ஒரு பேர் ஒருத்தன் வச்சுருப்பான், இந்த நாய் பேர் டைகரு, இந்த நாய் பேர் பிளாக்கி, இந்த நாய் பேர் அதுன்னு. நாய் பேர் இல்லை, நாய் தான். அது பேர்னா வெறி நாய். அது வெறி நாய் பார்க்கறதெல்லாம் கடிச்சுன்னு நாய்க்கு வெறி பூச்சினுக்குது, அது எட்டுன்னு போய் ஊசி போடணும். அது என்ன வெறின்னா சீமான் வெறி, அதுதான் ஆயிடுச்சு. அதுமாரிங்க பல நாய் இருக்குது. நம்ம தான் இப்போ இந்த ரேபிஸ் ஊசி தான் இப்போ போடணும். அதனால் அந்த நாய்களை நம்ம கடந்து விட்டுட்டு நம்ம வந்து நம்ம வேலையை நம்ம வந்து பார்த்துக்கின்னு இருக்க வேண்டியதான். அதனால் அவங்க பேரை சொல்லிக்கணும், அவங்களுக்கு நம்ம பெரிய வந்து ஃபோக்கஸ் நம்ம கொடுத்துடக்கூடாது, அதெல்லாம் ஸ்கிரிப்ட் பண்ணணும், கடத்தி விட்டு போயிடணும், அதுதான் பேசணும். நல்ல ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுவார், சீமான் பேச்சை பேசினாடா அவங்களுக்கு பழப்ப சோறே வருதுன்னார். உண்மை, அப்படிதான். அது பேசிட்டு போட்டவங்களால அவன் பழப்பு வருது போதுன்னா
பேசினே அவங்க கடந்துட்டு போட்டோம், வாழட்டும், அவ்வளோதான். எந்த ஒரு விஷயமும் சரி, நம்மளை வந்து ஒன்று வாழ்த்தணும், இல்லை போட்டுணும். இது ரெண்டுமே இல்லைன்னு வச்சுங்க, நம்ம அரசியல் அனுப்பிட்டு நம்ம பேர் ஒழிச்சிக்கினே இருக்கணும். இங்கே மோடி ஜெயிச்சதுக்கான ஒரே காரணம் திமுக தான். பிஜேபிக்காரங்க கூட மோடி பேரை சொல்லலை. மோடி 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 பேரை சொல்லி தான் திமுக ஓட்டு வாங்கி ஜெயிச்சுது. மோடி வந்துடுவான், மோடி வந்துடுவான், மோடி வந்துடுவான். ஆனால் ஒரு காலம் கருணாநிதி ஆட்சி தருவான், கலைஞர் ஆட்சி தருவான்னு சொல்லி ஓட்டே கேட்கல. அவனுங்க மோடி பேரை சொல்லி தான் ஜெயிச்சானுங்களே. திமுக ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம் மோடி தான். அந்த பேரை சொல்லி தான் அவனுங்க ஜெயிச்சானுங்களே. 2026 தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி இருக்க போகுது, அதோட கலை? இல்லை, இது நம்மளுக்கு வந்து பெரிய புரட்சியாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து 2011 நிற்கும் போது நம்மளுக்கு வந்து இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து விவசாய சின்னம் கிடச்சிது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சின்னம் பறித்து நாம் மைக்கு சின்னம் பெற்று, இப்போ நம்ம மைக்கு சின்னம் பெற்றது இன்னும் கூட ஒன்று என்னாச்சுன்னா, இந்த விவசாய சின்னத்தை இன்னொரு அமைப்புகளுக்கு கொடுத்து, இப்போ திருவண்ணாமலையில் ரமேஷ் நிற்கிறார், நம்ம மருத்துவர் ஐயா ரமேஷ் நிற்கிறார். ஆனால் இன்னொரு ரமேஷை நிப்பாட்டி அவருக்கு அந்த விவசாய சின்னத்தை கொடுத்து அந்த மைக்குக்கு மேலே விவசாய சின்னத்தை வச்சு, இப்போ என் தொகுதியில் சொல்கிறேன், இப்போ நான் ஓட்டு போட்டோம்பா, விவசாயிக்கு ஓட்டு போட்டோம்பா. அப்போது எனக்கு என்னாச்சுன்னா, நான் இன்னும் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தலை, நான் எல்லா மக்களுக்கும் அப்படி கொண்டு போய் சொல்லலை. இப்போ நம்ம வந்துன்னா பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிட்டீங்க, நம்மளால் அந்தளவுக்கு வீரியமாக வேலை செய்து நம்மக்கிட்ட பொருளாதார வலிமை நம்மளுக்கு ரொம்ப இருந்துச்சு. அப்போ நம்ம கொண்டு போயிருக்கணும். அவருக்கு மேலே தவிர அவங்க என்ன தான் ஓட்டு போட்டாங்க, என் சின்ன மறைச்சு அவங்கள வந்து நான் அவங்கள்ட்ட நான் கடத்தலை. அப்போ அதெல்லாம் மீறி பல்லாயிரம் ஓட்டு அந்த விவசாய சின்னத்துக்கு போய் இந்த மைக்கு சின்னம் வந்து அதுலேயே நம்ம வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்துடுறோம். இன்னும் அந்த ஓட்டு நம்ம வந்துருந்தா பெரிய இடத்த நம்ம பிடிச்சிருப்போம். ஆனால் இப்போ நம்மளுக்கு சின்ன விவசாய சின்னமாக வந்திருக்கு. ஆனால் இந்த சூழலில் இப்போது விஜய் வந்திருக்காரு. நம்ம வந்து விஜய் வந்துட்டாங்க, நாம் தமிழர் ஓட்டு போயிடும். நம்மளோட ஓட்டு எல்லாமே அது வந்து முத்து, வைரம், கோல்டு, எல்லாருக்கும் அந்த ஓட்டு இப்போ வந்துடும் கூட இல்லை. விஜய்க்கு ஓட்டு வருமா வராதான்னா வரும், விஜய்க்கு ஓட்டு வரும், விஜய்க்கு ஓட்டு வரும். நம்ம வந்து எல்லாம் சொல்ல எல்லாம் வந்து சின்ன பசங்க இருக்காங்க, போயிடணும் ஓட்டு ரசிகர்களாக இருந்தவங்க பிடிச்சவங்க எல்லாம் போடு. உனக்கு வந்து இப்போ நான் எண்பது தொகையில் 77 வட்டத்தில் இருக்கேன். என்னோட வட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 25 ரசிகர் மன்றம் இருக்கும். 25 ரசிகர் மன்றம். விஜயோட நடிகர்களுக்கு ரசிகர் மன்றம், விஜயோட ரசிகர் மன்றம், விஜயோட ரசிகர் மன்றம் மட்டுமே ஒரு வட்டத்தில் இருக்குன்னு நம்ம சொல்கிற புதுசாக கேபி பார்க்னு ஒரு ஹவுசிங் போர்டு ஏரியா இருக்கு. அங்கே 4 மன்றம் இருந்து வெளியிலே ஊருக்கு வெளியே போர்டு வச்சுருவாங்க. திருமலை விஜய் ரசிகர் மன்றம், குருவி ரசிகர் மன்றம், குருவி இல்லை பத்ரி ரசிகர் மன்றம், பத்ரி விஜய் ரசிகர் மன்றம், அதுமாரி மாண்புமிகு மாணவன் அப்படின்னு போட்டு வச்சிங்கன்னா அதில் அவங்கவுங்க பேர், இவர் தலைவர், அது பதிவுன்னு போட்டு வச்சுருக்கோம். இப்போ 4 ரசிகன் மன்றம், ஒரு ரசிகன் மன்றம் 20 பேர், 4 பேர் 80 பேர் இருக்கான். அதில் 10 பேர் குடிச்சு செத்துருப்பான்னு வை, மீதி பேர் இருக்காங்கல்ல, அந்த ரசிகர் மன்றம் அது அப்படியே அரசியலாக கன்வெர்ட் ஆகும். அப்போ அவங்க போட்டோம், நீ ரசிகராக இருந்தவன், நீங்கள் போய் நில்லுங்க, நீங்கள் ஓட்டை போடுங்க. ஆனால் நாம் தமிழர்கள் ஓட்டு இருக்குதுல்ல, இந்த தெளிவான ஓட்டு இருக்குல்ல, நீ விஜய் வந்து ஆடினார், போனார், வந்தார், போனார், நீ அந்த திரை பிம்பத்தில் போகிற. சீமான்றவன் யார்? நீ கருணாநிதி பையனா, இல்லை ஜெயலலிதா பையனா, இல்லை எம்ஜிஆர் வாரிசா, இல்லை அதிமுக கைப்பற்றினார்? இல்லை, ஒருத்தன் பேசியே ஒரு புரட்சி ஒன்றும் பண்ண முடியும். நிச்சயமா. இப்போ எனக்கு வந்து நான் சொன்னேன்ல, தேவரையெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் வந்து சாதியோடு தான் பார்த்தேன்னு. இன்றைக்கி அவங்களாம் புரட்சியால் நாங்கள் போய் போஸ்டர் ஓட்டுறோம்ல. இன்றைக்கி அவர் நான் சொன்னேன்ல, அதில் பாயில் நிப்பாட்டு, எங்களுக்கு அம்பேத்கர் தான் தெரியும். எங்களுக்கு இங்கே சங்கர்லிங்கெலாம் இருந்து வாவுசிலேருந்து எத்தனை பேர் போஸ்டர் வந்து நான் தலைமையில் திட்டுவேன். டேய் யாரா அவங்களாம், இத்தனை பேர் இருக்குது, இது எல்லாமே எப்படி தொடர்ச்சியா இந்த தமிழ் தாத்தா, பாரதியார், எல்லாத்துக்கும் ஓசி என்னடா சங்கரலிங்கம், முத்துராலிங்கம், டேய் எத்தனை லிங்கடா ஆகுறாங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய நம்ம அப்படிதான் சொல்கிறானுங்க. நான் நம்ம கொண்டாடுறதுக்கு பல பேருக்கு தான், நாம் தான் கொண்டாடலை, நம்மளை கொண்டாட மறந்துட்டாங்க. இப்போ ஒரு சமூகம் நம்மளை எவ்வளோ பெரிய நம்ம இந்த இனத்தை மறைச்சி ஒரே பெரியாருன்ற பின்னாடி தூக்கி காலையில் போட்டு தாத்தா போட்டுன்னு எல்லாரையும் கொண்டு போட்டு வச்சுக்கிறீங்களா? டே வந்த பிறந்தான் அடிச்சார்ல பெரியார், பெரியாரோட எங்களுக்கு பெரியாரெலாம் ஒருத்தர் இருக்கிறான்டா, நம்மளால் வர யார் கொண்டாடுறா? அந்த ஆளெல்லாம் இவ்வளோ பெரிய இந்த விவசாய புரட்சி வந்திருக்குமா, மஞ்சள் மட்டும் கிடச்சிருக்குமா? இதெல்லாம் யார் இங்கே சொல்லணும், யார் இங்கே கடத்தணும்? எவனுமே கடத்த மாட்டானே. திருமாவளவன் பேசினா சாதியை பேசிட்டு போயிடுவார், ராமதாஸ் பேசினா சாதியை பற்றி பேசிட்டு போயிடுவார், இது திராவிடம் பேசினா திராவிடம் பற்றி பேசணும். சீமான் தான் வந்து ஒரு உலக அரசியலை பேசுகிறார், ஒட்டுமொத்தமாக உயிரினக்கான அரசியல் பேசுகிறார். அப்போது சீமான் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் இல்லை,
தமிழ், இங்கிலீஷு, அறிவியல், சயின்ஸு இது எல்லாம் சேர்ந்த ஒரே வாத்தியார் இருப்போம் ஒரு ஸ்கூலில். அவர் தான் இங்கிலீஷ் 10 மணிக்கு அவர் தான் தமிழ் எடுப்பார், 5 சாயங்காலம் அவர் தான் இங்கிலீஷ் எடுப்பார், அவர் தான் மேக்ஸ் எடுப்பார். உண்மை. இப்போ தான் அதுக்கு ஒரு வாத்தியார் தனி வாத்தியார். ஆனால் ஒரே வாத்தியார், எல்லாம் தெரிஞ்ச ஒரே வாத்தியார் நம்ம அண்ணன் சீமான் தான். சீமான் ஒரு அரசியல் வாத்தியார். ஆமாம், அனைத்து உயிர்களுக்கான வாத்தியார். இந்த தேர்தல் வந்து மிக எல்லாருக்கான ரொம்ப வீரியமான களமாக அது இருக்குது. எல்லாருக்குமே இது வந்து வாழ்வாசாவான களம் தான். திமுகவும் திருப்பி அவங்களோட வெற்றியை வந்து தக்க வைக்கணும். அதிமுகவும் திருப்பி நம்ம வந்து நின்று காட்டணும். தேமுதிகவும் வந்து கடைசி வாய்ப்பாக அவங்களுக்கு இருக்குது. இந்த தேர்தலையும் விட்டுட்டாங்கன்னா அது அவங்களுக்கு போயிடும். விடுதலை சிறுத்தையும் வந்து கூட்டணி வந்து அதிகமாக மிக்கணும். பாமகவும் அப்பம் புள்ளியா இங்கே பிரச்சனை, அவங்கள வந்து வென்று காட்டணும். இப்போ புதுசாக இவர் வந்திருக்கிறாரு, அவர் யாருன்றது அவர் ஃபோக்கஸ் பண்ணி காட்டணும். நாம் தமிழ் நின்று காட்டணும். களம் இங்கே வந்து வேகமான களம். அந்த களத்தில் ஆடுற சேவலுக்கு தான் சண்டை பார்த்துருவோம். ஆனால் நம்ம புள்ளிங்க வந்து எல்லாருமே ஒரு ரசிகர் கூட்டம் வரும், ஒரு பணத்துக்காக ஒரு கூட்டம் வரும், எல்லாம் போவோம். ஒரு வறுமையில் தான் வீட்டில் சோறு இல்லாத அந்த கட்சிக்காக உழைச்சிட்டு அவன் பாக்கெட்டில் இருக்கிற ஒரு 5 ரூபா வச்சு அவனே டீயை குடிச்சிட்டு அப்படியே அந்த கால் வலிக்கு அந்த 10 தெருள் நடந்துட்டு அவன் அப்படியே போய் நான் போயிட்டு வரமா, நான் பிரச்சாரத்துக்கு வரமான்னு சொல்லிட்டு போகிறான்ல. இந்த உழைப்புக்கு அந்த உழைப்புக்கான வர ஓட்டுக்கு நிகரான ஓட்டில் இந்த எந்த ஓட்டு இருக்காது. நாம் தமிழர் கட்சிங்க பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை இங்கே வந்து மாற்றம் நிகழ்த்தோம். ஒவ்வொரு தேர்தலும் நம்ம வந்து மாற்றிட்டு தான் போகிறோம். அதே மாதிரி நம்ம வாத்தியார் எங்கன்னா ஒரு வைத்தியம் வச்சுருப்பார். அந்த வைத்தியத்தை அப்போ வந்து அங்கே சொல்லும் போது அதுக்கு நம்ம பின்னின்னு போவோம். நம்மளுக்கு தெரியும் இல்லை, நம்மளுக்கு அடித்தட்டில் நம்மளுக்கே பல விஷயங்கள் வந்து தோணும் போது மேல்தட்டில் உட்காந்து எல்லாரும் தெரியாதா, கீழே இருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும் போது மேலே உட்காந்துக்கிற பெருமாளுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாதா. அதனால் இந்த களம் ரொம்ப வீரியமாக இருக்கும். இந்த நாம் தமிழ் வந்து பயங்கரமான ஒரு மாற்றத்துக்கு நிகழ்த்துன்றதில் அந்த மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக உறுதியாக வெல்லுவோம். மிக்க நன்றி ஐயனார். இவ்வளோ நேரம் மிக சுவாரஸ்யமாக முக்கியமான தகவல்களை இந்த அருந்தமிழ் நேயர்களுக்காக பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. இன்னொரு காணொலியில் சந்திப்போம்.